எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வேலை செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எப்போ நம்ம வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளுக்கு டைம் ஓடுறதே தெரியாது. நம்ம ஷெட்யூல்டாக எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட டைம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சேவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் என்னோடய தாட்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் டைம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். காலையில் வந்தோடனே கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே ஹாட் வாட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியுங்கிறதுனால நான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்குவேன். இப்போ வாங்க நம்ம பேசலாம். எப்பயுமே நம்ம செய்கிற வேலை தான் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, துணியை துவைக்கிறது, துவைச்ச துணியை எடுத்து வைக்கிறது, அதை அயர்ன் பண்ண கொடுக்குறது, திரும்ப அதை மடித்து எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி வேலைகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஒய்ஃப்க்கு சொல்லவே வேணாம். 24/7 நம்மளுக்கு பத்தாத லெவலில் தான் போயிட்டுருக்கும். இந்த டைமிங்கில் நம்மளுக்குன்னு ஒரு டைமை எப்படி ஒதுக்கிறது, நான் எப்படி ஒதுக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட சொல்ல போகிறேன். எப்பயுமே நம்ம டெய்லி என்ன வேலை செய்ய போகிறோமோ அந்த வேலைகளை நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். எந்த வேலையை நம்ம செய்யாமல் விட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் வேலையே செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு வேலை செய்யும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த வேலையை நம்ம ஒத்தி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து செய்யலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் நம்ம எல்லாருமே செய்கிற இன்னொரு தப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க ஒரு டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அப்படி இப்படின்னு யோசிச்சு தான் நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கும். யார் என்ன நினச்சா என்னங்க, நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கணும்னு நம்மளுக்கு தெரியாதா? அதனால் எப்பயுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வேலை செய்யுங்க. வேலை செய்ய முடியாது ஒத்தி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் கழித்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பேபி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான டைமையும் நம்ம கொடுக்கணும். நம்ம வீட்டு வேலைகள் மும்மரமாக செஞ்சுட்டு இருக்கும்போது பேபிஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கோவம் வரும். நம்ம அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா வேலைகளுக்கு தான் கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை பேபிக்கும் ஃபேமிலிக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளோட பாதி வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். எப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வேலைகளை முடிக்காமல் நம்ம இன்னொரு வேலைகளை செய்யும்போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வரும். ஒத்தி வச்சு அப்புறமா செஞ்சுக்கலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலைகளுமே ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம ஃபேமிலியோட டைமும் நம்மளால் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம எல்லாமே ஒரு விஷயம் வேலைக்கு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு விஷயத்தை எந்த மறந்துட்டோம் அப்படின்னா, குழந்தைங்கள நம்ம அதிகமான டைம் கொடுக்கறதில்ல. இதை நான் ஒரு இடத்துல நம்மளுக்கே ஒரு புரிய வரும், நம்ம இந்த இடத்துல தப்பு செய்கிறோம் அப்படின்னு. அப்படி எந்த இடத்துல உங்களுக்கு தப்புன்னு தோணுதோ அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு மாற்று கருத்தை யோசித்து நம்ம பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம எப்படி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறத யோசித்து பண்ணுறதுல மற்றவங்க ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குறையை நம்ம காதிலே வாங்கிக்க. எப்பயுமே வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு நாள் அந்த வேலைகளை தள்ளி வைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தாராளமாக போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி கூட இருக்கணுமா இருங்க. எல்லா வேலைகளுக்கும் ஒரு ஷெட்யூல்டு போட்டு வச்சுக்கோங்க. ஷெட்யூல் டைம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான டைம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்மளுக்கான டைம் நம்ம எடுக்கும்போது நம்ம நிறைய யோசிப்போம். நம்ம நிறைய யோசிக்கும்போது நிறைய விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கே தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதே மாதிரி எப்பயுமே மற்றவங்களை பற்றி யோசிக்காமையே இருக்கவும் முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம தள்ளி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நம்ம வீட்டை நம்ம எப்படியும் க்ளீனாக வச்சுக்க தான் போகிறோம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் எல்லா வேலைகளையும் பொறுமையாக செய்யுங்க. உடம்புக்கு முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒத்தி வச்சு செய்யலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டு வேலைகளை நம்ம இஷ்டம் போல் நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால பொறுமையாக செய்யலாம். ஒர்க்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலிக்கான டைம் எங்கே இருக்கும், பிள்ளைங்களுக்கான டைம் எங்கே இருக்கும்? நம்ம இப்போ பேபியை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா வேலைகளை செஞ்சுக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிறது கஷ்டம் தான். ஆனால் அந்த குழந்தை தூங்குற நேரத்தில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அவங்க போகிறதுக்குள்ளேயே அவங்களையும் கிளப்பணும், இந்த ஸ்கூல் ஒர்க்கையும் பார்க்கணும், அந்த வேலையும் பண்ணணும், இந்த வேலையும் பண்ணணும் அப்படின்னு எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்தில் போட்டு திணிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு பர்டன் அதிகமாகிடும். அதனால் எல்லா வேலைகளுமே பிரித்து செய்யும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதனால் எப்பயுமே ஒர்க்கை ரொம்ப ஃப்ரீயாக செய்யுங்க. ஷெட்யூல் பண்ணி செய்யுங்க. காலையில் இந்த வேலைகள் மட்டும்தான் முடிக்கணும். ஈவினிங்னா இந்த வேலை தான். குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளால் ஈஸியாக வெளியே வர முடியும். நம்மளோட டைமை ரொம்ப குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ண ஃபீலும் நம்மளுக்கு இருக்கும். ஃபேமிலிக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது. எப்பயுமே ஃபேமிலி தான் முக்கியம், வீடு 2வது தான். வீடு சொர்க்கமாக இருக்கணுமா சுமையாக இருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம எண்ணங்களில் தான் இருக்கே தவிர மற்றவங்களோட வார்த்தைகள் இல்லை. அதை புரிஞ்சு நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வீடு சொர்க்கமாக மாறிடும். எப்பயுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது.
வீட்டு வேலைகள் செய்யறது எல்லாமே நம்மளோட கடமைன்னு நினச்சி தான் நம்ம செய்கிறோம். அதனால் இதில் மற்றவங்கள உள்ளே விட்டு நீங்கள் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க, ஒர்க்கு செகண்டாக வச்சு பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கும் பாய்.